அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு முடிந்தவுடன் ஒரு புகைப்படம் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. தாவேகா தொண்டர்கள் மது அருந்துவது போல் ஒரு காட்சி. அதில் குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, கட்சியின் தலைவர் பூரண மதுவிலக்கை கொள்கையாக கொண்டுள்ளார், ஆனால் தொண்டர்கள் மது அருந்துகிறார்கள் அப்படின்ட்டு அதில் போட்டிருந்தது. அது தாவேகா தொண்டர்கள் செய்தார்களா இல்லை எதிர்கட்சியினர் சதியான்னு தெரியல. யார் செய்திருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் மது பழக்கம் ஒரு பெரும் சமூக சீர்கேட்டை உண்டு செய்கிறது. பெரும் சமூக அவலம் அது. ஆனால் அந்த அவலத்திற்கு காரணம் யார்? அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகிறது. அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த 50 வருடங்களாக இந்த தமிழகத்தை ஆட்சி செய்தது யார்? இந்த 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். பூரண மதுவிலக்கில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்றீங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதை செய்ய மாட்டோம். 2016 தேர்தலுக்கு முன்றைய காலகட்டங்களில் தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டங்களை கையில் எடுத்தது திமுக. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் கோவன், நந்தினி இவர்கள்லாம் போராடினாங்க. இப்போ அவங்க போராடுறது இல்லை. இப்போ எல்லாம் வந்துட்டு மது வந்துட்டு மருந்தாயிடுச்சு, அதனால போராடுறது இல்லை. அப்போ வந்துட்டு நிறைய போராட்டங்கள் கையில் எடுக்கப்பட்டன. இன்று கூட்டணியில் இருக்கும் அண்ணன் வைகோ கூட வந்துட்டு பெரும் போராட்டத்தை கையில் எடுத்தார். எனக்கு நினைவு இருக்குமே, ஆனால் அவர் தாயாருடன் சாலையில் அமர்ந்தெல்லாம் போராட்டம் செய்தார். மது புட்டிகள் ரோட்டில் போட்டு உடைப்பது, இந்த போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. திமுக தான் வந்துட்டு ரொம்ப மும்முரமா அதுல ஈடுபட்டது அந்த போராட்டங்கள்ல. அப்பொழுது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் திருமதி கனிமொழி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள மது உற்பத்தி ஆலைகள் அதுல வந்துட்டு அதிகமா வந்துட்டு திமுக கட்சிக்காரங்க நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது அதை மூடாம நீங்க வந்துட்டு தொடர்ந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்த சொல்றீங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, பிறகு அனைத்து ஆலைகளும் மூடப்படும் அப்படின்னாங்க. ஆட்சிக்கு வரல, ஆலைகள் மூடப்படலை. அதுக்கப்புறம் வந்துட்டு 2021 தேர்தல் இருக்கையில் அதில் இடம்பெறவில்லை, அந்த ஒரு அம்சமே இல்லை. போராட்டங்களும் அதுக்கப்புறம் நீர்த்து போய்விட்டது. ஆனால் அந்த 5 வருடங்களில் அவர்கள் எதை பார்த்தார்கள் என்று தெரியவில்லை. பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையே வந்துட்டு கைவிட்டு விட்டார்கள். மேபி அவங்க அந்த 5 வருடங்கள் அதிமுக ஆட்சியில் அந்த பாட்டிலுக்கு 5 ரூபாய் அதிகமாக வச்சு வித்ததில் வந்துட்டு வியாபாரம் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ. 2021 அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் செய்த முதல் காரியம், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சராக போட்டாங்க. பாட்டிலுக்கு 5 ரூபாய் அப்படின்றது 10 ரூபாயா மாறியது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2023ஆம் ஆண்டு சும்மா ஒரு கண் துடைப்பாக பூரண மதுவிலக்கின் ஒரு அம்சம்னு சொல்லி ஒரு 500 அவுட்லெட்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாங்க. 5529 அவுட்லெட்ஸாக இருந்தது, 4829 அவுட்லெட்ஸாக குறைக்கப்பட்டது. பட் அதெல்லாமே வந்துட்டு லோ சேல் அவுட்லெட்ஸ், அதனால அதை க்ளோஸ் பண்ணாங்க. பட் பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவங்க தொடவே இல்லை. தொடர்ந்து மது விற்பனை ஜோரா நடக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கப்படுகிறது, ஆலைகள் தொடர்ந்து இயங்குகின்றன. இந்த சமூக அவலம் தீர வேண்டும் என்றால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும். அதில் தாவேகா உறுதியாக இருக்கிறது. அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் வந்தவுடன் பூரண மதுவிலக்கு கட்டாயமாக அமல்படுத்தப்படும். உங்கள் ஆலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்படும். நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்.